ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. கும்பம் ராசிக்கான தை மாத ராசி கட்டம். உங்கள் ராசியிலே சுக்கிரன் மற்றும் உங்கள் ராசி அதிபதி பாவாதிபதியான சனி இவ்விரு கிரகங்களும் இணைவு பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்திலே குருவின் சாரம் வாங்கி நிற்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மீனத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு ரிஷபத்தில் குரு நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சந்திரன் கடக சந்திரன் முழு சந்திரனாக பூரண சந்திரனாக முழு ஒளியோடு நின்று புனர்பூசம் நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கன்னியிலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான தனுசிலே புதன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மகரத்திலே லக்னம் மற்றும் சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம். கும்பம் ராசிக்கான தை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 1, 2, 4, 7, 11 மற்றும் 12ஆம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. 1ஆம் பாவங்கிறது உங்களுடைய ராசி, அதாவது கும்பம் ராசி. ராசியிலே நின்ற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி மற்றும் மூல திரிகோண பலத்துடன் சுக்கிரனுடன் இணைவு பெற்று, அதாவது சுகஸ்தானாதிபதி ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரன் இணைவோடு நிற்கிறது. இவ்விரு கிரகங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. இயற்கை சுபர் என்ற குரு சாரம் வாங்கியிருப்பதனால் உங்களுக்கு எந்த காரியத்திலையுமே எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே சக்சஸ், முன்னேற்றம், முயற்சி திருவினையாக்குதல், அதாவது எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுதல், மனோபலம் கூடும், ஆயுள் பலம் கூடும். மேலும் பார்த்தீங்கன்னா மனக்கவலைங்கிறது சுத்தமாக அறவே இல்லாமல் போகக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த சுக்கிரன் சுபத்துவ கிரகமான இயற்கை சுபரான சுக்கிரன் சனியுடன் இணைவு பெறுவதனால் உங்களுக்கு இது மாதிரியான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகம் மீனம், மீனத்தில் நின்றிருப்பது ராகு. இந்த ராகு நின்றிருந்தாலும் கூட உங்கள் ராசியிலே குடும்பஸ்தானம், இந்த ராகு நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கி நிற்கிறது. அதனாலே குடும்பத்திலே சிறு சிறு குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கும். வாக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். யார்கிட்டையும் எந்த ஒரு வாக்கையும் கொடுத்துடாதீங்க. அடிக்கடி கோபம் ஏற்படக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. தேவையில்லாத விஷயத்திற்கு கோபப்படுவது, தேவையில்லாத விஷயத்திற்காக டென்ஷன் ஆகி உங்களோட ப்ரெஷரை ஏற்றிக்கிறது, இது மாதிரி ஒன்றுமே இல்லை, எதுவுமே ஒரு காரணமும் இல்லாமல் உங்களுக்கு கோபம் வரும். அதனால் பிறரை சபிக்கிறது, பிறரை திட்டுவது, தகாத பிறர் புண்படக்கூடிய வார்த்தைகளை பிரயோகிப்பது, இதனால் அடுத்தவர்கள் மனம் கஷ்டப்படுமேங்கிற எண்ணமும் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடிய அமைப்பை காட்டுது. இந்த ராகு 2 பிரம்மாண்டம் சொல்லுவோம், நிழல் கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இருப்பதனாலும் குடும்பத்துக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள், கலகங்கள், உற்றார் உறவினர், சொந்த பந்தங்கள், தாயாதிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அது மட்டும் இல்லை, தனவரவு பணவரவு அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்ப நிலை, இந்த தனம் என்று சொல்லக்கூடிய பணவரவிலே சிறு சிறு தடைகள் இருக்கும். வரவேண்டிய பணம் வரவேண்டிய நேரத்துக்கு வராமல் சிறிது தாமதப்பட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அடுத்தபடியாக சுகஸ்தானம் என்ற 4ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. இந்த 4ஆம் பாவகத்திலே குரு நிற்பது ரோஹிணி நட்சத்திரத்திலே சந்திரன் சாரம் வாங்கி நிற்கிறது.
சந்திரன் பார்த்தீங்கன்னா பூரணத்துவ சந்திரனாக கடகத்திலே நிற்பது யோக பலனை தரும். மேலும் இந்த 4 அதிபதியான சுக்கிரன், ரிஷபத்தின் அதிபதி உங்கள் ராசியிலே, இந்த சுக்கிரன் ராசியிலே உங்களுக்கு நட்பு ஸ்தானத்தில் நிற்பது ஒரு யோக பலன். அப்போது வண்டி வாகனங்கள் மாற்றுவது, அதாவது இது வரைக்கும் வண்டி வாகனத்துக்காக செலவு பண்ணிட்டு இருந்தீங்க, வண்டி வாகனங்கள் பழுதடைஞ்சு அதற்காக நிறைய விரைய செலவுகள் காட்டியிருக்கும். ஆனால் இப்போது அந்த பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம், அதாவது நல்ல விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம். அதே போல் பசு பால் விருத்தி கிடைக்கப்பெறும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு இந்த கால்நடை நிறைய விருத்தியாகும், பால் விருத்தி கிடைக்கப்பெறும், அதன் மூலம் பணவரவு நிறைய கிடைக்கப்பெறும். பிரயாணங்கள் நிறைய உண்டு. பிரயாணங்கள் அதிக அளவிலே வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக, உத்தியோகத்திற்காக செல்லக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தொழிலிலே, வியாபாரத்திலே நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த சுக்கிரனுடைய பலன் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள், வியாபார விருத்தி, வியாபாரத்திலே மேன்மை, வித்தையை காட்டுறாரு அவர் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி வித்தையிலே தொழில் மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழிலிலே உங்களுடைய மகத்துவம் வெளியில் பழிச்சிடக்கூடிய அமைப்பு. அதாவது எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லை, அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாரு. எல்லாரையும் போல இல்லாமல் நீங்கள் தனித்துவமாக அனைவருக்கும் தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலோ, உத்தியோகமோ, வியாபாரமோ அனைத்திலுமே உங்களுடைய தனித்துவம் பிறர் பார்த்து வியந்து பாராட்டக்கூடிய அமைப்பில் இருக்கும். மருத்துவ செலவுகளிலே மருந்து வகைகளுக்கான செலவுகள் குறையும். மேலும் தந்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, தந்தை நினைத்து பிரச்சனை, தந்தைக்கு உடல்நலக் கோளாறு அல்லது தந்தைக்கு அடிக்கடி பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி, அதாவது உடல்நலக் கோளாறுங்கள, அவருக்கு ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை, அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுற மாதிரி, அது மாதிரி தந்தையை பற்றி இருந்து வந்த கவலைகள் மாறக்கூடிய அமைப்பு. அது எல்லாமே உங்களுடைய கிரக கோச்சார நகர்வுகள், கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் தந்தையினுடைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு அந்த பலனை தரப்போகிறது. அது மட்டுமல்ல, இந்த 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடியது அதிகாரத்திலே, பதவியிலே இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, அரசியலில் உள்ளவர்களுக்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய யோக பலனை காட்டுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம், களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7க்குடைய சிம்மத்தின் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மகரத்தில் நின்று உத்திராடம் நட்சத்திரத்தில் சுயசாரம் வாங்கி நிற்கிறது. இந்த 7ஆம் இடம் சுத்தமாக இருப்பதும் 7 12 மறைவது, அப்போது களத்திரத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது களத்திரம் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீராது, அது இன்னும் கொஞ்சம் நகண்டு போகும். முடிவுக்கு வராமல் பிரச்சனைகள் இந்த மாதத்தையும் கடந்து போகும். இந்த மாதமும் நீங்கள் அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அமைப்பை தராது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது. அதாவது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே சிறு சிறு பிரச்சனைகளை காட்டுகிறது. உங்களுக்குள் சிறு பிரச்சனைகள் ஏற்படுவது, அதன் மூலம் ஒருவருக்கொருவர் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளையும் காட்டுகிறது. அப்போது இந்த காலகட்டத்திலே நீங்கள் அதிகமாக விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா இந்த மாதத்தை கடந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களிலே உங்களுக்கு நல்ல யோக பலன் கிடைப்பதாக இருக்கிறது. கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற பிரச்சனையை சரி செய்வதற்கு அமைதியாக விட்டு கொடுத்து செல்வது மிகவும் முக்கியம். வம்பு வழக்கு பிரச்சனைகள் நிலுவையில் இருப்பவர்களுக்கு அது அப்படியே நிலுவையில் தான் இருக்கும், முடிவுக்கு வராது, கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அதற்குண்டான பாவகம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம்
தனுசிலே புதன். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8 குடை அதிபதியான புதன் சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறது. அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறது. இது 11லே புதன் நிற்பது, 11இன் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நிற்பது, அந்த 4லே நின்ற குரு பகவான் நின்ற நட்சத்திரம் சந்திரன் சாரம் ரோகிணியில் நிற்பது, இதெல்லாமே யோக பலன்களை தருகிறது. அப்போது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன்கள் உங்களால் கிடைக்கப் போகிறது. இந்த மூத்த சகோதர சகோதரிகளுடைய வீட்டிலே, அவர்களுடைய குடும்பத்திலே சுப காரிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அவர்களுக்கு குடும்பத்திலே நல்ல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். மேலும் உங்களுக்கு நீரை வைத்து தொழில் செய்பவருக்கு நீரினால் லாபம் எதிர்பாராத அளவு சிறப்பான வகையிலே லாபம் கிடைக்கப்பெறும். பிரயாணங்கள் இருக்கும். இந்த பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான முறையிலே பலன் தரக்கூடியதை காட்டுகிறது. எந்த காரியத்திற்காக, ஒரு வியாபார விஷயமாகவோ, தொழில் விஷயமாகவோ, உத்தியோக காரியமாகவோ செய்யக்கூடிய பிரயாணங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை, சாதகமான ஒரு பலனை தரக்கூடிய யோக அமைப்பை காட்டுகிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நண்பர்களால் வருமானம். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய யோக பலன். அது எப்படிங்கிறத நீங்களே பார்த்து உணர்வீங்க. எப்படின்னா, உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே உதவி செய்து அதன் மூலம் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதனால் இந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவம் வலுவாகவும் இயங்குது. அப்போது இந்த லாபஸ்தானம் நன்றாக இயங்குவதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பணவரவு தனவரவு கிடைக்கப்பெறும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த போட்டி பந்தயங்களிலே வெற்றி கிடைக்கும். அதாவது ஒரு போட்டிக்காகவோ ஒரு பந்தயத்திற்காகவோ நீங்கள் கலந்துக்கிட்டாலும் சரி, அல்லது உங்களுடைய புத்திரர்கள், உங்களுடைய குழந்தைகள் கலந்து கொண்டாலும் உங்களுடைய யோக பலன்களால் அவர்களுக்கு வெற்றியும் கௌரவமும் பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கப்பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் வலுவாக இயங்குது. இந்த விரயம் என்பது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் மகரத்தின் அதிபதி சனி உங்கள் ராசியில் ஆட்சி மற்றும் திரிகோண பலத்துடன் 2 மடங்கு பலத்துடன் நிற்பதனால் விரயம் நிறையாக இருக்கும். இந்த விரயத்தில் கம்மி இருக்காது. இந்த விரயம் ஏதாவது ஒரு விதத்திலே கண்டிப்பாக வரவுக்கும் செலவுக்கும் போதாமல் மேற்கொண்டு நீங்கள் கடன் வாங்கி செலவக்கூடிய அளவுக்கு விரயத்தை காட்டுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கடன் வாங்கி கூட ஒரு சொத்துக்களோ, நான் சொன்ன மாதிரி வண்டி வாகனங்களோ, ஒரு வீட்டிலோ அதற்குண்டான யோகம் உண்டு. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானம் இயங்குது. சுகஸ்தானத்தின் அதிபதியான ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் நிற்பது, அவரும் நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி குரு சாரம். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாகன யோகம், வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாமே இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் துணிந்து கடன் வாங்கி இருப்பு மட்டுமல்லாமல் மேற்கொண்டு பணம் முதலீடு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் ஒரு இடமோ வீடோ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே சுப விரயமாக மாறக்கூடிய யோக பலனை தரும். இதுவரை மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் பாவம் சொன்னோம் இல்லையா, வெளிநாடு தொடர்புகள் யாருக்கெல்லாம் இருக்கோ, வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டிலே வியாபாரம், வெளிநாட்டில் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும். இந்த வெளிநாட்டிலே வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள், வெளிநாட்டிலே உங்களுக்கு தொழில் விரிவுபடுத்தப்படும். மேலும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை ஊதிய உயர்வுடன் மற்றும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும். அது மட்டுமல்ல, வெளிநாட்டு தொடர்பு அனைத்துமே யோக பலனை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இந்த அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த அயன சயன போகம் என்றால் உங்களுக்கு விரயம் பார்த்துட்டோம், தூக்கமின்மை,
அதனால் பாதித்தவங்க தேவையில்லாத சிந்தனைகளால் தூக்கத்தை இழந்தவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. இந்த போகம் என்று சொல்லக்கூடிய மற்ற சுகங்களில் எந்த சுகத்திலும் குறை இருக்காது. நல்ல சுகமான மகிழ்ச்சியான ஒரு பலனை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்னன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் சிறப்பான யோக பலன்களை பெற்றிடலாம். இதுவரை வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.